இன்னைக்கு நம்ம சொல்ல 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் வீடை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இதே மாடலில் ஃபர்ஸ்ட் கட்டியிருந்த அந்த ஆரஞ்சு கலர் வீடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சுது. ஸோ அதுக்கு பக்கத்தில் இப்போ அதே மாடலில் அதே கான்செப்டில் அதே பில்டர்ஸ் அதே 2.25 சென்ட்ல ரெண்டாவதா ஒரு வீடை கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியா வச்சிருக்காங்க. அந்த ஆரஞ்சு கலர் வீடை கம்பேர் பண்ணும்போது அதை விட எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. ஸோ லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்குள்ள வர மெயின் ரோட் பேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சைட்டு அந்த ஆரஞ்சு கலர் வீடு, ரெண்டாவது சைட்டு இப்போ நம்ம ரிவ்யூ பண்ற இந்த கிரே கலர் வீடு. இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா 2.25 சென்ட்ல 30x40 அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷன்ல 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீட்டுக்கான பில்டப் ஏரியா கொடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வடக்கு பார்த்த சைட்ல வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு இந்த அழகான 2 BHK வீட்டை கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பம்பட்டி அப்படிங்கிற ஃபேமஸான ஏரியாவில் கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியா வச்சிருக்காங்க. ஸோ பாப்பம்பட்டி உங்களுக்கே தெரியும், திருச்சி ரோட்ல பாப்பம்பட்டி பிரிவுல இருந்து கலைஞர் காலேஜ் வழியா ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வீடை ரீச் பண்ணிடலாம். வீட்டுக்கு உள்ள பாத்தீங்க அப்படின்னா பெரிய கார் பார்க்கிங்கோட பெரிய ஹால் கொடுத்து இல்லத்தரசிங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பரான கிச்சன் பிளான் பண்ணி வீட்டுக்கு கிட்ஸ் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து வீட்டுக்குள்ள பண்ணியிருக்கிற கொஞ்சம் இன்டீரியரும் இம்ப்ரெசிவா வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுபோக வீட்டுக்கு அவுட் சைடு காமன் பாத்ரூம், போர்வெல், நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன், இந்த மாதிரி ஒரு 2 BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்காவாக கொடுத்து சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்டேஜோட லெஃப்ட் சைடில் கார்டன் ஏரியாக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா லேயர் அண்ட் ஸ்டைப் டிசைன்ல எலிவேஷன் பண்ணி அதுக்கு கிரே கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் பண்ணியிருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கையே வந்துட்டு அழகா எடுத்து காமிக்குது. இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டை கிரவுண்ட் லெவல்ல இருந்து நல்லா மேல ஹைட்டா ஏற்றி போட்டிருக்காங்க. கார் ஏற்றுறதுக்காக பெரிய டேப்பர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டல் செஞ்ச ஐரான் கேட் ஃபோல்டபிள் டைப்ல போட்டு அதுக்கும் எலிவேஷனுக்கு மச்சாகிற அதே கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. கேட் ஓபன் பண்ணதும் பெரிய கார் பார்க்கிங், சைஸ் 16x16. ஸோ கண்டிப்பா எவ்வளவு பெரிய காரா இருந்தாலும் இதுல அழகா பார்க் பண்ணலாம். பார்க்கிங்ல நமக்கு இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்போ ஒட்டியே போர்வெல்லும் போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்ல வர்ற இந்த ஸ்பேஸ்ல விண்டோக்கு பதிலாக டெரகோட்டால வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு அழகா இருக்கு. கார் பார்க்கிங்கோட லெஃப்ட் சைட்ல இந்த வீட்டுக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்து ஸ்டேர்கேஸை ஒட்டியே அவுட் சைடு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6x3 அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட எல்லா பக்கம் வால்லையுமே கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல கிளாசி டைல்ஸ்ல டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் மேல சீலிங் சுத்தியுமே பிளாக் கலர் கிளாஸ்ல வந்து பார்டரிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு செம்ம அழகா இருக்குது. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கோட்ல அழகா உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் படிக்கட்டுக்கு 2 லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து ஸ்டெப்புக்கு பாலிஸ்ட் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான லென்த்தியான ஹால். இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 11x21 அப்படிங்கிற சைஸ்ல நல்லா லென்த்தியா ஸ்பேஷியஸா கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே லைட் கலர் காம்பினேஷன்ல 2x4 சைஸ்ல ஹை கிளாசி ஃபினிஷ் வெட்டி ஃபெடஸ்ல லே பண்ணிருக்காங்க. அண்ட் சீலிங்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பாட் லைட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலோட ஈஸ்ட் ஃபேசிங் வால்ல ஒரு பெரிய உட்டன்ல செஞ்ச மல்டிமீடியா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட அதை ஒட்டியே இந்த வீட்டுக்கான பூஜா கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா கபோர்டுக்கு டபுள் டோர் டைப்ல வுட் டோர் போட்டு டோருக்கு பெல்ட்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜுக்காக மேல சிங்கிள் லேயர்ல செல்போன், கீழே பேஸ் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. பூஜா கபோர்டுக்கு மேல கோவில் மாதிரி கலசம்லாம் வச்சிருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு விண்டோ பாத்தீங்க அப்படின்னா நல்லா பெருசா வுட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு விண்டோ பாத்தீங்க அப்படின்னா யூபிவிசில கொடுத்துருக்காங்க. ஹாலோட நேச்சுரல் வென்டிலேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கார்னர் செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த வீட்டுக்கான கிச்சன். கிச்சனோட என்ட்ரன்ஸ்ல பாக்குறதுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா பிவிசி பேனல் யூஸ் பண்ணி என்ட்ரன்ஸ்க்கான ஒரு கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. நிறைய லைட்டிங் எஃபெக்டோட. அண்ட் ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டோரேஜுக்கான பார்ட்டிஷன்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 10x11 அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான கிச்சன் நல்லா பெருசாகவே கொடுத்து கிச்சனோட வால் ஃப்ளோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் டபுள் கலர் காம்பினேஷன்ல கிளாசி டைல்ஸ் போட்டிருக்காங்க. கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் கிரானைட் ஃபினிஷிங்ல எல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல் லென்த்துக்கு நமக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. சென்டர்ல டபுள் டோர் டைப்ல ஒரு ஓவர்ஹெட் கேபினெட் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்போட என்ட்ரன்ஸ்ல 2 லேயர்ல லென்த்தியா ஒரு வால் செல்ஃப் கொடுத்து அதுக்கு வுட் டோரும் போட்டிருக்காங்க. அண்ட் அது கீழே பாத்தீங்க அப்படின்னா பேஸ் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்க்கு கீழே நிறைய பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலா இந்த வீட்டுக்கான கிச்சனோட ஸ்டோரேஜுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாக்குறதுக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவா பிளான் பண்ணி இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட கிச்சனை ஒட்டியே இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ வீட்டில் வர 2 பெட்ரூமுக்குமே வுட் டோர் தான் போட்டிருக்காங்க. 10x16 அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக 2 லேயர்ல ஒரு வால் செல்ஃபும் மேல 10 அடிக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸும் பிளான் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க.
இந்த பெட்ரூமுக்கு வர அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x4 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இதுக்கு நியூ டிசைனில் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ், பைப் கனெக்ஷன், வாஷ் பேஷன், பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற கிட்ஸ் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11x10 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கும் 2 வால் செல்ஃபும் மேலே 10 அடிக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமுக்கும் சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. 4x6 அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கும் அதே கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட லொக்கேஷனை நான் மறுபடியும் சொல்கிறேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாப்பம்பட்டி பிரிவிலிருந்து கலைஞர் காலேஜ் வழியாக ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா பாப்பம்பட்டி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த வீட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த வீட்டில் இருந்து ஸ்கூல், பஸ் ஸ்டாப், மெயின் பஜார், ஹாஸ்பிட்டல் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விதின் 1 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து லொக்கேட்டாக இருக்குது. இந்த படிக்கட்டோட ஒர்க் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணி இதுக்கு எம்எஸ்ல கிரில் வந்து வச்சு கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சது. ஸோ மேலே பெயிண்டிங் ஒர்க் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து மேலே இன்னொரு ஃப்ளோர் எடுக்கிறதுக்கான பீம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் வாட்டர் டேங்கும் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா துணி துவைக்கிறதுக்கான கல், அதுக்கப்புறமா துணி காய போகிறதுக்காக டீ ஆங்கிள்ஸ் வந்து எம்எஸ்ல 2 வச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.